ஓம் சாந்தி 19/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன் பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள். உங்களிடம் எந்த ஒரு அசுர குணமும் இருக்கக்கூடாது. தன்னை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும், தவறுகள் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. கேள்வி: சங்கமயுக பிராமண குழந்தைகளாகிய உங்களிடம் எந்த ஒரு நிச்சயம் மற்றும் பெருமிதம் உள்ளது? பதில்: இப்போது நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள். நாம் சொர்க்கவாசியாக உலகத்திற்கே அதிபதியாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்ற நிச்சயம் மற்றும் பெருமிதம் குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளது. நாம் சங்கமத்தில் டிரான்ஸ்ஃபர் மாறிக்கொண்டு ஆகி கொண்டிருக்கிறோம்ட்டு நமக்கு தெரியும். அசுர குழந்தைகளிலிருந்து ஈஸ்வரிய குழந்தைகளாகி 21 பிறவிகளுக்கு சொர்க்கவாசியா ஆகின்றோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இப்ப நமக்கு நடக்குதுன்னா, நம்ம ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் சொர்க்கவாசியா மாறிட்டு இருக்கிறோம். இப்ப சொர்க்கத்துக்கே அதிபதியா, உலகிற்கே அதிபதியா இப்ப மாறிட்டு இருக்கிறோம். நம்ம அசுர குழந்தையிலேருந்து ஈஸ்வரிய குழந்தையாகி நம்ம 21 பிறவிக்கு சொர்க்கவாசி ஆகிறோன்றாரு. ஓம் சாந்தி. பெரும்பாலும் மனிதர்கள் அமைதியை விரும்புறாங்க என பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்போ உலகமே என்ன கேட்குறாங்கன்னா, அமைதி தான் கேட்குறாங்க. எனக்கு அமைதியா எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கூட்டு போங்கன்ட்டு. ஒருவேளை வீட்டில் குழந்தைகள் சண்டையிட்டு கொண்டால் அசாந்தி நிலவுகிறதுன்னு சொல்றார் பாபா. அசாந்தியினால் துக்கம் ஏற்படுகிறது, சாந்தியினால் சுகம் கிடைக்கிறது. அமைதியா இருந்தா வீடே அமைதியா இருக்குது, சுகமா இருக்குது, அமைதியா இருக்குதுன்னா நமக்கு மகிழ்ச்சி வரும். இங்கே குழந்தைகளாகிய நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க, உங்களுக்கு உண்மையான அமைதி இருக்கிறதுன்றார். எங்க மதுபன்ல தந்தை நினைங்கள் என உங்களுக்கு கூறப்பட்டது. தன்னை ஆத்மா என உணருங்கள் சொல்றாரு. ஆத்மாவில் அரைக்கல்பமாக அசாந்தி இருக்கிறதுன்றாரு. அமைதியின் கடல் தந்தையை நினைப்பதால் அது விலக வேண்டும்ன்றாரு. இப்ப நம்ம இந்த பிறவின்னு கிடையாது, நம்ம 63 ஜென்மமா நம்ம ஆத்மாவில் அசாந்தி இருக்குதுன்றாரு. இப்ப பாபா நினைக்க நினைக்க நமக்கு அது விலகணும். உங்களுக்கு அமைதியின் சொத்து கிடைத்து கொண்டிருக்கிறது. அமைதியான உலகம் மற்றும் அமைதியற்ற உலகம் தனித்தனியானது என்பது உங்களுக்கு தெரியும்ன்றாரு. எது அமைதியான உலகம், எது அமைதியற்ற உலகம் தெரியும். அசுர உலகம், ஈஸ்வரிய உலகம், சத்யுகம், கலியுகம் என்று எதற்கு கூறப்படுகிறது என்பது எந்த மனிதருக்கும் தெரியாதுன்னு சொல்றாரு. நமக்கும் தெரியவில்லை என்று நீங்களும் சொல்வீர்கள். எவ்வளவு பெரிய நிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, பணம் இருப்பவர்களை உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் என கூறப்படுகிறது. ஏழை மற்றும் பணக்காரர்கள் புரிந்து கொள்ள முடியும் அல்லவான்னு சொல்றாரு. எவ்வளோ பெரிய நிலையில இருந்தாலும் அவங்க பணம் இருக்குதுன்னா அவங்கள உயர்ந்த நிலையில இருப்பவர்கள்ட்டு சொல்லப்படுது. இதெல்லாமே நமக்கு தெரியுன்றாரு. அதே போன்று நீங்களும் இப்போது ஈஸ்வரிய குழந்தைகள், அசுர குழந்தைகள் என்பதை உங்களால புரிந்து கொள்ளலாம் சொல்றாரு. நம்மளே புரிஞ்சுக்க முடியும், நம்ம ஈஸ்வரிய குழந்தைகளா இல்ல அசுர குழந்தைகளா. இப்போது நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் என்பதை இப்போது புரிந்து கொள்கிறீர்கள்ன்றாரு. இதில் உறுதியான நிச்சயம் இருக்கிறது அல்லவான்றாரு. பிராமணர்களாகிய நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராக உலகத்திற்கே அதிபதியாக இப்போது மாறிக்கொண்டிருக்கிறோம் என நீங்கள் தான் அறிகிறீர்கள் சொல்றாரு. அந்த மகிழ்ச்சி இருக்க வேணும் இல்லையா? மிக சிலரே உண்மையாக புரிஞ்சுக்கிறாங்க இந்த ஞானத்தைன்னு சொல்றாரு. சத்தியுகத்தில் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் இருக்கிறாங்க, சொர்க்கத்துல ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் இருக்கிறாங்க, கலியுகத்துல அசுர சம்பிரதாயத்தினர் இருக்கிறாங்கன்றாரு. அதாவது இங்க பாபாட்ட படிச்சுட்டு போனவங்க தான் அங்க சத்தியுகத்துல தேவதைகளா மாறி போறாங்க. இங்க கலியுகத்துல அசுர சம்பிரதாயத்தினர் இருக்கிறாங்க. புருஷோத்தம யுக, சங்கம யுகத்தில் அசுரத்தன்மையுடையவர்கள் மாறுகிறார்கள் சொல்றாரு. இப்ப எப்ப மாறுறாங்க, அந்த மனிதர்களால அந்த அசுர குணம் இருக்குது, அது எப்ப மாறுதுன்னா இந்த சங்கமயுகத்துலதான் மாறுதுன்றார். இப்போது நாம் சிவபாபாவின் குழந்தைகள் ஆகியிருக்கிறோம். இடையில் மறந்துட்டோம், நாம் சிவபாபாவின் வாரிசுகள் என்பதை இச்சமயத்தில் நாம் அறிய வேண்டும்ன்றாரு. அங்கே சத்தியுகத்தில் யாருமே தன்னை ஈஸ்வரிய செல்வத்தினர் என்று கூறுவதில்லை என்றாரு. சொர்க்கத்துல யாரும் அவங்கள ஈஸ்வரிய செல்வத்தினர் சொல்லிக்க மாட்டாங்க, ஏன்னா மறந்துருவாங்க, ஈஸ்வரனே மறந்துருவாங்க. அங்கே தெய்வீக குழந்தைகளாக இருக்கிறார்கள். இதற்கு முன்பு நாம் அசுர குழந்தைகளாக இருந்தோம், இப்போது ஈஸ்வரிய குழந்தைகளாக ஆகியிருக்கிறோம் சொல்லி பாபா சொல்றாரு. நாம் பிராமணர்கள், பீக்கு, பிரம்மா குமாரிகள், ஒரு தந்தையின் படைப்புகள் ஆகும்ன்றாரு. நீங்கள் அனைவரும் சகோதரன் சகோதரிகள். நம்ம எல்லாருமே இப்போ கடவுளுடைய குழந்தைகள்னா எல்லாருமே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் தான், ஈஸ்வரிய குழந்தைகள்னு சொல்றாரு. பாபாவிடமிருந்து உங்களுக்கு ராஜ்யம் கிடைத்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்றாரு. எதிர்காலத்தில் நாம் தெய்வீக சுயராஜ்யத்தை பெறுவோம், சுகமாக இருப்போம். உண்மையில் சத்தியுகம் சுகதாமம், கலியுகம் துக்கதாமம் சொல்றாரு. உண்மையிலே சொர்க்கத்தை தான் சுகதாமம் சொல்லுவோம், இந்த கலியுகம் துக்கதாமம். இதை சங்கமேக பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான் அறிகிறீங்க. ஆத்மா ஈஸ்வரிய குழந்தையாகும்.
இந்த உடல் கிடையாது, ஆத்மா தான் வந்து ஈஸ்வரனுடைய குழந்தை. பாபா சொர்க்கத்தை உருவாக்குகிறார் என்பதை அறிகிறீர்கள். அவர் படைக்கக்கூடியவர் அல்லவா, நரகத்தை படைக்கக்கூடியவர்லாம் கிடையாது. கடவுள் படைக்கிறார்னா நரகத்தையா படைப்பாரு? அவர் வந்து படைப்பார், ஆனா எதை படைப்பாரு? சொர்க்கத்தை தான் படைப்பார். அவரை யார் நினைப்பார்கள்? பாபா சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார் என்பதை இனிமேலும் இனிமையான குழந்தைகள் நீங்கள் அறிகிறீர்கள் சொல்றாரு. அவர் நம்முடைய மிகவும் இனிமையான தந்தை ஆவார். நம்மை 21 பிறர்களுக்கு சொர்க்கவாசியாக மாற்றுகிறார். இதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லைன்றாரு. ஒரு பிறவிக்கு நமக்கு சொத்து சுகம் வந்து நம்ம அப்பாட்ட இருந்து கிடைக்குது. அதுவே அல்ப காலம், எப்ப இருக்கும் எப்ப புட்டுக்கும்னு தெரியாது. இது வந்து எல்லையற்ற தந்தை வந்து 21 பிறவிக்கு நமக்கு ஆசை கொடுக்குறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். இந்த கலியுகத்துல அந்த சண்டை போட்டுக்கிறாங்க அண்ணன் தம்பிங்க, அந்த அப்பாவோட சொத்துக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா இது பாபா வந்து சண்டையே யாரும் போட்டுக்காத மாதிரி சொத்து கொடுக்குறாரு பாருங்க. 21 பிறவிக்கு சொர்க்கவாசியா மாத்துறாரு. யார் யாரையும் எவ்வளவு படிக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய சொத்து. அவர் எவ்வளவு நினைக்கிறோமோ அவ்வளவு ஆஸ்தி அடையிறோம். நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் சொல்றாரு. நமக்குள் எந்த அசுர அவகுணமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்மை முன்னேற்றி கொள்ள வேண்டும். இப்ப போக போக நம்ம பாபாவை நினைக்க நினைக்க, முரளி படிக்க படிக்க ஞானம் புத்தியில வர வர எது தப்பு எது ரைட் எல்லாம் தெரிஞ்சிரும். தெரிய நம்ம இந்த அவகுணம்லாம் தானாவே போயிடும்ன்றாரு. நேரம் மிக குறைவாக இருக்கிறது, இதில் தவறுகள் எதுவும் செய்யக்கூடாது சொல்றாரு. ஏன்னா டைம் வந்து ரொம்ப விநாசத்து வந்து நெருங்கிட்டு இருக்குது, ரொம்ப கம்மியா இருக்குது. இப்ப நம்ம என்ன தவறுகள் மிஸ்டேக்ஸ் பண்றோம்னா அதுக்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டியது வரும். அதனால சொல்றாரு, இப்ப எந்த தவறும் செஞ்சிடாதீங்க, பிக்கே ஆயிட்டு செய்யாதீங்க. ஏன்னா இது நம்ம வேர் பகுதியில இருக்கிறதுனால நம்மளுடைய வைப்ரேஷன் முழு கல்பவிருட்ச மரத்துக்கும் போகும். நம்மளை பார்த்தா எல்லாரும் செய்வாங்க. அதனால நம்ம வந்து எந்த டைம்ல எந்த தவறும் செய்யக்கூடாது, மறக்க கூடாதுன்றாரு. பாபா நம்ம அமர்ந்திருக்கிறார் என்பதை இப்ப பாக்குறீங்கன்னு சொல்றாரு. நாம் அவருடைய குழந்தைகளா இருக்கிறோம். நாம் ஈஸ்வர் தந்தையிடம் தெய்வீக குழந்தை ஆவதற்காக இப்ப படித்து கொண்டிருக்கிறோம் என்றால் எவ்வளவு குஷி இருக்கணும் சொல்றாரு பாருங்க. கடவுளே வந்து பாடம் எடுக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம ஈஸ்வரன்கிட்டே வந்து ஈஸ்வரனை தேடணும். அவரே வந்துட்டாரு. வந்து அவர் அப்பா, அவர்கிட்ட நம்ம தெய்வீக குழந்தையாவதுக்காக இப்ப படிச்சுட்டு இருக்கிறோம். எவ்வளவு குஷி இருக்கு. நம்ம என்னை நினைத்தால் விக்கிரமங்கள் அழிந்து போகும் என்று பாபா சொல்றாரு. தந்தை அனைவரையும் அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார். ஒரு அப்பா ஒரு 4 குழந்தை இருக்குன்னா அவரு வெளியூர் போயிட்டு வர்றாருன்னா சொந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு அப்படின்னா எப்படி அவரை சந்தோஷமா அந்த குழந்தைங்க அப்பா கூட போகும், வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாருன்ட்டு. ஆனா நம்ம மட்டும் அப்படியே போறதுக்கே வந்து யோசிக்கிறோம் பாருங்க. பரந்தாமத்துக்கு நம்ம வீடு, அதான் வந்து நம்மளுடைய வீடு. அவர் ரொம்ப காலம் பிரிஞ்சு 5000 வருஷம் ஆச்சு அவரை பிரிஞ்சு. ஆனா போறதுக்கு, ஆனா நடைமுறையில வாயில இருந்து எல்லாரும் வாயிலையும் வருது பரலோகம், இதெல்லாமே வருது. வைகுண்டம், பரலோகம், இது எல்லாமே தெரியுது. ஆனா வந்து அது எந்த இடம் எங்க இருக்குது எதுவுமே யாருக்கும் தெரியாது. பக்தியில எல்லாமே சொல்றாங்க அந்த வார்த்தைகள்லாம். இப்ப பாபா நம்மளை கூட்டிட்டு போதான் வந்திருக்கிறாரு. எவ்வளவுக்கு எவ்வளோ நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு விக்கிரமங்கள் பாவங்கள் அடியுன்றாரு. நம்ம ஆத்ம உணர்வுல இருந்து பாபாவை நினைக்க நினைக்க அந்த பாவகர்மம் அழிஞ்சிரும். அறியாமையில் கன்னிகைகளுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறது என்றால் அந்த நினைவு முற்றிலும் பதிந்து விடுகிறதுன்னு சொல்றாரு. குழந்தை பிறந்தது என்றால் அந்த நினைவும் பதிகிறதுன்றாரு. இப்ப அஞ்ஞான காலத்துல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது, நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னா அது அப்படியே மனசுல பதிஞ்சிருது. அது மாதிரி குழந்தை பிறக்கிறது கூட பதிஞ்சிருதுன்றாரு. ஆனா இந்த நினைவோ சொர்க்கத்திலும் பதிகிறதுன்றாரு. இப்ப பாபாவை நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நினைச்சு நினைச்சு பாவம் அழியுது. இந்த நினைவு வந்து நம்ம தூய்மையாயிட்டே வரோம்ல, தூய்மையாகி ஒரு தெய்வீகமானவங்களா நம்ம மாறிட்டு வர அந்த நினைவு வந்து சொர்க்கத்துலயும் பதிகிறதுன்றாரு, நரகத்திலும் பதிவாகிறதுன்றாரு. ஒருவேளை சொர்க்கத்திலயும் வந்து அந்த நிச்சயதார்த்தம் நடக்கிறது எல்லாமே பதியுதுன்றாரு. குழந்தை பிறக்கிறது எல்லாமே நரகத்திலும் பதிவாகிறதுன்றாரு. குழந்தை இது என்னுடைய தந்தை என்று கூறும். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இது என்னுடைய அப்பான்ட்டு சொல்லும். இப்போது இவரோ எல்லையற்ற தந்தை ஆவார். இப்ப நம்மளுடைய அப்பா வந்து ஆத்மா, என்னுடைய அப்பா வந்து எல்லையற்ற தந்தை. அவரிடம் வந்து சொர்க்கத்தின் சொத்து கிடைக்கிறது என்றால் அவருடைய நினைவும் பதிய வேண்டும் தானான்றாரு. இப்ப ஒரு சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியே கொடுக்குறாரு அப்படின்னா அவரை நினைக்கிறது கூட நம்ம ஆத்மால பதியணும் இல்லையான்றாரு. பதிஞ்சாதானே சொர்க்கம் நமக்கு கிடைக்கும். தந்தையிடமிருந்து நம்ம எதிர்கால 21 பிறகுகளுக்கு மீண்டும் சொத்தை அடைந்து கொண்டு இருக்கிறோம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபாட்ட வந்து நம்ம அடுத்து நம்ம எடுக்க போற பிறவி சொர்க்கத்துல பிறக்க போறோம். அங்க போய் எதிர்கால 21 பிறவிக்கு நம்ம சொத்தை அடைந்து கொண்டு இருக்கிறோம்ன்றாரு. புத்தியில் சொத்து நினைவு இருக்க வேண்டும்னு சொல்லி பாபா சொல்றாரு.
அனைவரும் இறக்கத்தான் வேண்டும் என்பதை அறிகிறீர்கள். ஒருவர் கூட இருக்க முடியாது. அதாவது பிறந்துட்டா டெத்து கன்ஃபார்ம். ஜாதகம் எழுதும் போதே வந்து பிறந்த டேட்டு, பிறந்த நாளும் இறந்த நாளும் சொல்லிடுவாங்க. அப்போனா கன்ஃபார்மா நம்ம வந்து எல்லாருமே பட் பிறந்துட்டோம்னா டெத்தும் இருக்குது. கண்டிப்பா டெத்து டேட்டு தெரியும். எல்லாரும் இறக்கத்தான் வேணும்னு தெரியும். அதாவது ஆத்மாவுக்கு இறப்பு கிடையாது, அந்த உடலுக்கு தான் இறப்பு. அந்த உடல் அழிஞ்சு போயிடுது. அந்த உடல்ல இருக்கிற டைம் வந்து கம்மி தான். அதை எவ்வளோ காலம் நமக்கு ஆயுள் இருக்குதோ அவ்வளோ காலம் அந்த உடல்ல இருப்பான். ஒருவர் கூட இங்க இருக்க முடியாதுன்றார். யார் எவ்வளவு அன்பிலும் அன்பானவராக இருந்தாலும் அனைவரும் சென்று விடுவார்கள் சொல்றார் பாபா. எல்லாருமே அவங்க பாட்டு முடிஞ்சோடனே அவங்க கிளம்பிடுவாங்க. அவங்க ரொம்ப அன்பானவங்களா இருந்தாலும் போயிடுவாங்கன்றாரு. இந்த பழைய உலகம் இப்போது முடிந்து விட்டது என்பதை பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான் அறிகிறீர்கள் சொல்றாரு. இது வந்து ஒரு நாடக சக்கரம் சுத்துது. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரகம், கலியுகம். கலியுகம் வந்து பழைய உலகம். இது முடிஞ்சு திரும்ப சொர்க்கம் வரப்போகுது இல்லையா? அதனால இது முடிஞ்சிடுச்சுன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது இது கடைசி பருத்து, இந்த பிறவியை முடிச்சுட்டு நம்ம போக போறோம். அடுத்து நம்ம முதல் பிறவி திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நடிக்க போறோம். அது அழிவதற்கு முன்பாக முழுமையான முயற்சி இப்ப செய்ய வேண்டும்ன்றாரு. ஈஸ்வரிய குழந்தையாக ஆகிவிட்ட பிறகு அளவற்ற குஷியில் இருக்கணும். பிகே ஆனவனே துள்ளி குதிக்கணும். கடவுளே கிடைச்சிட்டாரு, நம்ம தேடினது அவர் தான், அவரே கிடைச்சிட்டாருன்னா துள்ளி குதிக்கணும். குழந்தைகளே, உங்களுடைய வாழ்க்கையை வைரம் போன்று மாற்றிக்கொள்ளுங்கள் என பாபா இப்ப கூறிக்கொண்டு இருக்கிறார். அது தெய்வீக உலகமாகும், இது அசுர உலகமாகும். சத்தியுகத்தில் அளவற்ற சுகம் இருக்கிறது, அதை பாபா தான் கொடுக்கிறாரு. இங்கே நீங்கள் பாபாவிடம் வந்திருக்கிறீர்கள், இங்கேயே அமர்ந்து கொள்ள முடியாதுன்றாரு. நம்ம மதுபன்ல உட்காந்துக்க முடியாது. எல்லாரும் அனைவரும் ஒன்றாக இருப்போம். ஏனென்றால் எல்லையற்ற குழந்தைகள் தான் என்றாலும் முடியாது. எல்லாரும் ஒன்னா இருப்போம், எல்லாரும் எல்லையற்ற குழந்தைகள் தானே என்றாலும் முடியாதுன்றாரு. இங்கே நீங்கள் மிகவும் உற்சாகத்தோடு வருகிறீங்க. 30 கோடி பேரும் எப்படி மதுபன்ல போய் உட்காந்துக்க முடியும்? இடம் வேணும் இல்லையா? அதனால இங்க நம்ம உற்சாகத்தோடு வரோம் மதுபனுக்கு. நாம் எல்லையற்ற தந்தையிடம் செல்கிறோம். நாம் ஈஸ்வரிய குழந்தைகள், இறை தந்தையின் குழந்தைகள் என்றால் நாம் ஏன் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடாதுன்னு சொல்லி பாபா கேக்குறாரு. நம்ம இதெல்லாம் பிரம்மா பாபா பேசுறாரு. நம்ம இப்ப வந்து எல்லையற்ற தந்தையிடம் போறோம். நம்ம எல்லாம் ஈஸ்வர குழந்தைகள்னா, இறை தந்தையின் குழந்தைகள்னா நாம ஏன் சொர்க்கத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி கேக்குறாரு. இறை தந்தை சொர்க்கத்தை தான் படைக்கிறார் அல்லவா? அவருனா நரகத்தையே படைக்கிறாரு. காட்ஃபாதர் ஹெவனை படைச்சாருன்னா இருக்குது அல்ல பைபிள்ல. அப்ப அவர் அதை படிக்கிறாருன்னா நம்ம அங்கதானே இருக்கணும். இப்போது முழு உலகத்தின் வரலாறு புவியியல் உங்கள் புத்தியில் நிறைந்துள்ளது. சொர்க்கத்தின் தந்தை நம்மை சொர்க்கத்திற்கு தகுதி அடைய வைக்கிறார் என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். ஒவ்வொரு கல்பத்திற்கு பிறகும் மாற்றுகிறார் நம்மள வந்து. ஒருவருக்கு கூட நாம் நடிகர்கள் என்பதே தெரியவில்லைன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப எல்லாரும் நாடக மேடையில நடிச்சிட்டு இருக்காங்கல்ல. இந்த லைஃப் வந்து இதுதான் ஒரு லைஃப், இதுக்கப்புறம் லைஃபே கிடையாது, இருக்கிறது ஒரு லைஃப், நல்லா என்ஜாய் பண்ணுவோம், என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஆக்டரு. இந்த மேல இருந்து வந்து ஆத்மா இங்க உடல் எடுத்து நடிக்குதுன்ட்டு யாருக்குமே தெரியல. இறை தந்தையின் குழந்தைகள் என்றால் நாம் ஏன் துக்கப்பட வேண்டும் சொல்லி பாபா கேக்குறாரு. தங்களுக்குள் ஏன் சண்டையிட்டு கொள்ள வேண்டும்? ஆத்மாக்கள் நாம் அனைவரும் சகோதரர்கள் அல்லவா? எல்லாரும் ஒரு கடவுளுடைய குழந்தைகள். ஈஸ்வர அல்லா தேரே நாம் அப்படின்லாம் பாடுறாங்க. எல்லாரும் ஒரு கடவுளுடைய குழந்தைகள்னா அப்புறம் ஏன் உங்களுக்குள்ளார சண்டை போட்டுக்கணும்? எல்லாரும் சகோதரர்கள் அல்லவான்னு சொல்றாரு. சகோதரர்கள் தங்களுக்குள் எப்படி சண்டையிட்டு கொள்கிறார்கள்? சண்டையிட்டு கொண்டு அழிந்து போவார்கள்னு சொல்றாரு. எல்லாருமே பாத்தீங்கன்னா கடவுளுடைய குழந்தைகள். அதாவது ஆத்மா பிரதர் தான், சகோதரர்கள் தான். இப்ப இந்தியா, ரஷ்யா, சைனா, அமெரிக்கா எல்லாமே கடவுளுடைய குழந்தைகள் தான். ஆனா ஒருத்தவங்க மத்தவங்க சண்டையிட்டுக்கிட்டு அழிஞ்சு போறாங்கன்றாரு. இங்கே நாம் தந்தையிடமிருந்து சொத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம இங்க வந்து பாபா கிட்ட படிச்சுட்டு இருக்கிறோம், சொத்து அடைஞ்சிட்டு இருக்கிறோம். சகோதரர்கள் தங்களுக்குள் ஒருபோதும் உப்பு தண்ணீராக இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இங்கேயோ தந்தையிடம் கூட உப்பு தண்ணீராக இருக்கிறார்கள். இந்த கலியுகத்துல அப்பாவே கொலை பண்ணிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. பாபா வந்து இப்ப அவர்கிட்டயே வந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. நல்ல நல்ல குழந்தைகள் கூட உப்பு தண்ணீராக இருக்கிறார்கள் சொல்றாரு. மாயா எவ்வளவு வலிமையானது! நல்ல நல்ல குழந்தைகளின் நினைவு பாபாவுக்கு வருகிறது அல்லவன்றாரு. சிலர் வந்து பாபாவே மறந்துடுறாங்க. மாயா அவங்கள புடிச்சிட்டு போயிடுது. வலிமையான மாயாவா இருக்குது. அதனால பாபா வந்து அந்த குழந்தைகள் கூட, அந்த குழந்தைகளின் நினைவு கூட வருது பாபாக்கு. நல்ல குழந்தைகள் கூட மாயாட்ட மாட்டிக்கிறாங்க. பாபா அவருக்கு குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது! எல்லாரும் மேலயும், எல்லாரும் அவரோட குழந்தைகள் தானே.
எல்லார் மேலே அன்பு இருக்குது. அன்பே சிவம் இல்ல அவரு. பாபா அவருக்கு குழந்தைகளை தவிர நினைப்பதற்கு வேறு யாருமே இல்லைன்னு சொல்றாரு. அவருக்கு யார் இருக்கிறான்னு நினைக்கிறது நம்மளதான் நினைச்சிட்டு இருப்பார் போல. உங்களுக்கோ பலர் இருக்கிறார்கள். அவர் சொல்றாரு, எனக்கு யார் இருக்கிறா? உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்க எல்லாரையும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, எனக்கு யாருமே இல்லைன்றாரு சிவபாபா. உங்களுடைய புத்தி இங்கு அங்கு சென்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு என்ன, நீங்க மாட்டு கர்ம கணக்கை வச்சுக்கிட்டு அவங்கள இவங்களும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்களான்றாரு. வேலை தொழில்களிலும் புத்தி செல்கிறது. நமக்கு அப்படித்தானே போகுது. குடும்பத்தை காப்பாற்றணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், வேலைக்கு போகணும். அதனால அதுல இதுல புத்தி போகுது. எனக்கோ எந்த வேலையும் கிடையாதுன்றார் பாபா. அவருக்கு எந்த வேலையும் கிடையாதான். நீங்கள் பல குழந்தைகள், உங்களுக்கு பல வேலைகள் உள்ளன அப்படின்றாரு. நீங்களாம் பாருங்க, எவ்வளவு குழந்தைகள் எனக்கு, ஆனா உங்களை நடிக்க விட்டதுனால இங்க கீழே வந்து உங்களுக்கு நிறைய வேலை இருக்குதுன்றாரு. எனக்கோ ஒரு வேலை தான் இருக்கிறது. அவருக்கு ஒரே ஒரு வேலை தான். என்னன்னா, நான் வந்திருப்பதே குழந்தைகளை சொர்க்கத்தின் வாரிசாக மாற்றுவதற்காகன்றாரு. அவர் எதுக்கு தெரியுமா வந்திருக்காரு? வந்து நம்மளெல்லாம் துக்கத்துல இருந்து விடுச்சு சொர்க்கவாசி ஆக்கிறதுக்கு, சொர்க்கத்தின் வாரிசா மாத்துறதுக்கு வந்திருக்கிறாரு. எல்லையற்ற தந்தையின் சொத்து குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே சொல்லி சொல்றாரு. பாருங்க, இந்த வார்த்தையை கேட்கவே எப்படி தேன் வந்து பாயுது. அவருடைய சொத்து நம்ம தான் அப்படின்றாரு. அப்பாலாம் பேசுவாங்களா, அந்த மாதிரி பேசுறாரு. அவங்க அப்பா சொல்லுவார்ல, எனக்கு நீதான்பா அப்படின்ட்டு, நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. பாபா வந்து இப்ப நம்ம சொல்றாரு, இறை தந்தை அல்லவா, காட்ஃபாதர் அல்லவா, அனைத்து ஆத்மாக்களும் அவருடைய சொத்தாகும். எல்லாருமே அவருடைய சொத்து தான். அவர் பரமாத்மானா நம்ம எல்லாரும் ஆத்மாக்கள் கீழே வந்து நடிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் அவருடைய சொத்து ஆகுன்றாரு. மாயை நம்மளை இப்படி சீச்சி ஆக்கிட்டது. எவ்வளவு அழகான குழந்தையா இருந்தோம், இந்த சொர்க்கத்துல தெய்வீக குழந்தைகளா இருந்த நம்மளை இப்படி மாயா வந்து சீச்சி ஆக்கி விட்டதுன்றாரு. நல்லா குளிப்பாட்டி தலை சீவி விட்டா அந்த பொண்ணு, அந்த குழந்தை போயிட்டு மண்ணில் விளையாடுனா அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது பாபாவுக்கு. இப்போ நம்மளை பார்க்கறதுக்கு சீச்சியா ஆக்கி உட்கார வச்சுக்குது. ஆத்மா வந்து ஃபியூஸ் போன பல்பு மாதிரி இருக்குது. அவர் பளிச்சுன்னு அமைச்சாரு, இப்போ வந்து ஃபியூஸ் போன பல்பு மாதிரி நம்ம ஆத்மா இப்போ இருக்கிறோம். இப்போது பாபா ரோஜா மலர்களாக மாட்டுகிறார். இப்போ பாபா நம்மளை வந்து ரோஜா மலரா மாத்திட்டு இருக்கிறார். எனக்கு நீங்கள் மட்டும்தான் என பாபா கூறுகின்றார். பாருங்களேன் எப்படி டச் பண்றாரு இன்னைக்கு. எனக்கு நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. உங்கள் மீது எனக்கு பற்று இருக்கிறது சொல்றாரு. பற்றுலாம் விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவருக்கு நம்ம மேல பற்று இருக்குதான். பற்றற்றவருக்கே பற்று வர வச்சிட்டோம் நம்ம. கடிதம் இல்லை என்றால் கவலை ஏற்படுகிறது. லெட்டர் எழுதலையாம் குழந்தைகள், அதனால அவருக்கு வந்து கவலை ஏற்படுதான். நல்ல நல்ல குழந்தைகளின் கடிதங்கள் வருவதே இல்லைன்னு சொல்றாரு. யாரு? நல்ல நல்ல குழந்தைகள். நல்ல நல்ல குழந்தைகளை ஒரேடியாக மாயை அடிக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, நிச்சயம் தேக உணர்வாகும். மாயான்றது அந்த தேக உணர்வு தான். தேக உணர்வு வந்துட்டாலே பாபாவே மறக்க செய்யுது இல்லையா. மாயா வந்து மறக்கடிக்குது. லெட்டரே எழுதுறது இல்ல, பாபாவே மதிக்கிறது இல்ல. அவருக்கு எவ்வளவு கவலை இருக்கு பாருங்களேன். கடிதமே இல்லைன்னு கவலை ஏற்படுதான் பாபா சொல்றாரு. தங்களுடைய நலத்தை பற்றி எழுதுங்கள் என பாபா கூறிக்கொண்டே இருக்கிறார். ஐயோ, இந்த குழந்தை லெட்டரே எழுதல, என்னதான் ஆச்சோ தெரியல இந்த குழந்தைக்கு அப்படின்ட்டு கவலைப்படுறாரு. உங்க நல்லமா இருக்கிறீங்களா அப்படின்னாது எழுதுங்க. குழந்தைகளே, உங்களை மாயை வீழ்த்தவில்லையா என குழந்தைகளிடம் பாபா கேட்கிறார். நம்மளை கேட்கிறாரு, உங்களை மாயை வீழ்த்தவில்லையான்ட்டு. பராக்கிரமசாலியாகி மாயிடம் வெற்றி அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவான்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள் அல்லவா, கர்மேந்திரங்கள் சஞ்சலம் அடையாத அளவிற்கு வசப்படுத்த வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்ப மாயாவோட நமக்கு யுத்த காலம். இப்ப எப்படி போருக்கு போறாங்க, மிலிட்ரியோட ஒரு நாடு இன்னொரு நாடு போர்க்களத்துல இருக்கிறாங்க இல்லையா. அப்படி அதாவது சண்டை போடுறாங்க, சண்டை போட தைரியமா தான் போயிட்டாங்க. அது மாதிரி நம்மளும் இப்ப மாயா கூட தைரியமா ஈஸ்வரனுடைய குழந்தையாகி தைரியமா சண்டை போட வந்துட்டோம். இப்ப யுத்த மைதானம் 5 விகாரம் நம்மளை வீழ்த்தும் தான். அது ஆனா கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் அடையாத அளவுக்கு வசப்படுத்தணும், அந்த அளவுக்கு யோகி ஆகணும்ன்றாரு. பாபா நினைக்கணும், லெட்டராது போடணும். லெட்டரும் போடல, என்னாச்சோ தெரியலன்ட்டு கேட்கிறாரு. சத்தியுகத்தில் அனைத்து கர்மேந்திரியங்களும் வசத்தில் இருக்கிறது. ஆனா சொர்க்கத்துல அப்படி கிடையாது. ஆத்மா வந்து அதோடைய சீட்ல உட்காந்துரும், சுயராஜ்ய அதிகாரி சீட்ல. அப்ப அது தானாவே வந்து வசப்படுத்திடும் கர்மேந்திரியங்கள்ன்றாரு. எந்த கர்மேந்திரியத்தின் சஞ்சலமும் அங்க ஏற்படுவதில்லை சொர்க்கத்துல. இங்கதான் வந்து எல்லாமே சஞ்சலமா இருக்கும். எல்லாமே கண்ணு காது மூக்கு வாய் முழு உடம்புமே, முழு உடம்புக்குமே ஆத்மா வந்து அடிமையா இருக்குது.
உடம்புல ஏதாவது ஒண்ணுன்னா கையை வலிக்குது, முட்டிய வலிக்குதுன்னு. ஆத்மாவுக்கு வலிக்குது, முட்டியில ஏதோ ஒரு வலி. எனக்கு வலிக்குது எனக்கு வலிக்குதுன்னு நம்ம கத்துறோம்ல, முட்டில ஏதோ பிரச்சனை. அதுக்கு உட்காந்து என்ன பண்ணுவோம், அழுவோம் நம்ம. அதாவது ஆத்மாவுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அந்த முட்டிக்கு தான் பிரச்சனை. அதாவது அந்த நம்ம 63 ஜென்மா செஞ்ச பாவத்தின் வினை வந்து அந்த அது மாதிரி அனுபவிக்கிற மாதிரி வருது. ஆத்மா உடல்ல இருந்து அனுபவிக்குது. வாயினாலும் இல்லை, கையினாலும் இல்லை, காதினாலும் இல்லை, எந்த சஞ்சலத்தின் விஷயமும் அங்க கிடையாதுன்றாரு. எங்கன்னா சொர்க்கத்துல வாயினாலும் ஒரு சஞ்சலம் ஏற்படாது, கையினாலும் சஞ்சலம் ஏற்படாது, காதினாலும் சஞ்சலம் ஏற்படாது. யாராவது எதையாவது மத்தவங்கள பத்தி பேசினா தேவதைகள் மத்தவங்கள பத்தி பேசவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேசவும் மாட்டாங்க, அதை காதுல வாங்கவும் மாட்டாங்க. கையினாலையும் அடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் அங்க தேவதைகள் செய்ய மாட்டாங்க. வாயினாலையும் திட்டுறது இந்த மாதிரி சஞ்சலம்லாம் எதுவுமே ஏற்படாது. அந்த மாதிரி ஒரு உலகம் அங்க இருக்கும், அங்க வசப்படுத்துவாங்க. அங்கே எந்த அழுக்கான விஷயமும் கிடையாதுன்றாரு. இங்கே யோக பலத்தினால் கர்மேந்திரங்களை வெற்றி அடையணும். இப்ப நம்ம விட்டா யார் இருக்கிறா, பாபா நம்மளதான் மாத்த வந்துக்கிறாரு. இப்ப வந்து நீங்க பாபாவை நினைச்சு இந்த கர்மேந்திரங்களை வெற்றி அடையணும்ன்றாரு. ஏன்னா இதெல்லாம் அதிர்ஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்குது. அடிமையா நம்மள வச்சிருக்க ஆத்மாவை பிரஜைகள், அதாவது ஒரு மக்கள் வந்து ஒரு ராஜாவை வந்து ஆட்சி செய்யறாங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு மந்திரியும் மக்களும் சேர்ந்து ராஜாவை வீழ்த்திட்டாங்க, சீட்ல இருந்து கீழே உட்கார வச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கிடக்குது. இப்ப ஆத்மா எப்படி இருக்குன்னா, மனசு வந்து அதிர்ஷ்டத்துக்கு ஆடுது, புத்தி அதிர்ஷ்டத்துக்கு ஆடுது. இந்த இந்த அஞ்சு கர்மேந்திரியங்களுக்குலாம் கண்ணு, காது, மூக்கு, வாய், அது வந்து அந்த ஸ்ரீமத் படி நடக்க மாட்டுது. மண்மத்து பரமத்து படி நடந்துக்கிட்டு இஷ்டத்துலையும் எதையாவது வாய் பேசும், எதையாவது சாப்பிடும், எதையாவது கையால ஏதாவது பண்ணக்கூடாது அதை தான் பண்ணும். கை கால் எங்க போகக்கூடாதோ அங்கதான் போகும். கண்ணு வந்து எதை பார்க்க கூடாதோ அதை தான் பார்க்கும். இதை பார்க்கக்கூடாது, இதை செய்யினா கேட்காது. ஆத்மா நீ கம்முன்னு கடான்னு சொல்லிட்டு நம்மளை அடிமையாக்கி வச்சிருக்குது. இந்த 5 பிரஜைகளும் அந்த மாதிரி பிரஜையே வந்து ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் இங்க கலியுகத்துல நம்ம கடக்குறோம். ஏன் கலியுகத்துக்கு ஆத்மா வந்துச்சுன்னா, பிரஜைகளின் ராஜ்யம் நடந்துட்டு இருக்குது. அதனாலதான் வெளியிலயும் டெமோக்ரஸி நடந்துட்டு இருக்குது, பிரஜைகளுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இதே நீங்க ராஜாவா இருந்தீங்கன்னா ராஜாக்களின் ஆட்சி நடக்கும் இல்லையா, அப்பதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். இப்ப ஆத்மா எப்ப ராஜா ஆகிறது, ஆத்மா ராஜா ஆனாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். எந்த ஒரு அழுக்கான விஷயமும் அங்க கிடையாது என பாபா சொல்றாரு. கர்மேந்திரங்களை இப்ப வெற்றி அடையணும், கர்மேந்திரங்களை வசப்படுத்த வேண்டும்ன்றாரு. அது இஷ்டத்துக்கு விடாதீங்க, அது ஏன் உங்களை அடிமை பண்ணி வச்சிருக்குதுன்னு கேட்கிறாரு. நன்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்ப நீங்க நல்லா முயற்சி செய்யுங்க, பாபாவை நினைங்க. ஒன்றும் இல்லை, பாபாவை நினைச்சாலே பாபா சொல்றாரு எது கரெக்டு எது தப்புன்னு. நேரம் மிக குறைவாக இருக்கிறதுன்னு எச்சரிக்கிறாரு. நிறைய காலம் போயிடுச்சு இல்லையா, 89 வருஷம் போயிடுச்சு. பாபா வந்து 89 வருஷமா முரளி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் ஆத்மா வசப்படலை. ஆத்மா வந்து கர்மேந்திரியங்களை அடக்கலை ஒன்றும். எந்த ஆத்மாவும் பிகே ஆத்மாவே அடக்கலைன்னா அப்போ முழு உலகத்துல இருக்கிற ஆத்மா என்னத்த பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளே மாறலன்னா முழு உலகமும் அடிமையா தான் இருப்பாங்க இல்லையா. அதனால பாபா சொல்றாரு, இப்ப நிறைய காலம் போயிடுச்சு, இன்னும் 11 வருஷம் இருக்குது இல்லையா. நம்ம இதுல என்ன பண்றது, சீக்கிரம் நீங்க முயற்சி பண்ணுங்க. மிக குறைவாகவே இருக்கிறது என்று கூறப்பட்டு இருக்கிறது, இப்போது சிறிதுதான் இருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. டூலேட் போர்ட் போட்டாங்கன்னா அவ்வளவுதான், முயற்சி பண்ணலாம் டைமே இருக்காது. இப்ப அந்த மாதிரி டைம் தான் வந்துட்டு இருக்குது. புதிய கட்டிடம் கட்டும்போது இன்னும் சிறிது நேரம் தான் இருக்கிறது என புத்தியில் இருக்கிறது அல்லவா, இப்போது இது தயாராகி விடும் சொல்றாரு. இன்னும் சிறிது வேலை இருக்கிறது, கொஞ்சம் பழுது பார்க்குற வேலை இருக்கு, கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி அந்த இதெல்லாம் அந்த புது வீடு கட்டிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அந்த சிமெண்ட்டுக்கு கொஞ்சம் வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கணும், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் வேலை இருக்குன்னுவாங்களா. அந்த மாதிரி இந்த உலகத்தை சரி பண்றதுக்கு கொஞ்சம் வேலை தான் இருக்குதுன்றாரு, தயாராயிடும்ன்றாரு. அவர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அது எல்லைக்குட்பட்ட விஷயமாகும், இது வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகும் சொல்றாரு. அவர்களுடையது விஞ்ஞானத்தின் பலம். அவங்க வெளி உலகத்துல அவங்க சயின்ஸை வச்சுட்டு அந்த சயின்ஸின் சக்தி மூலமா ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க கர்வத்தோட. முடிச்சிருவோம் உங்க கதையை அப்படின்ட்டு. அதாவது அவங்களே அவங்களுக்கு வந்து சூனியம் வச்சுக்கிறாங்க. அது விஞ்ஞானத்தின் பலம், உங்களுடையது அமைதியின் பலம், சைலன்ஸ் சக்தி. நம்ம சைலன்ஸ் பவர் மூலமா உலக மாற்றத்தை ஏற்படுத்துறோம். அவங்க வந்து சயின்ஸ் பவர் மூலமா உலகத்தை அழிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறார். அவர்களுடையது புத்தி பலம் தான், உங்களுடையது புத்தி பலம் தான். 2 பேருதுமே புத்தி பலம் தான். ஆனா அவங்க புத்தி மூலமா கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம புத்தி மூலமா அமைதியா இருக்கணும். விஞ்ஞானத்தில் எவ்வளவு கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போதோ எங்கேயோ அமர்ந்து கொண்டே கூட நகரத்தை அழித்து விடக்கூடிய அணுகுண்டுகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் சொல்றாரு. சாஸ்திரர்கள் சொன்னாங்க, உலக்க வரும் யாதவ குலமே அழிஞ்சு போயிரும்ட்டு, வயிற்றுல இருந்து உலக்க வரும்,
வயிற்றுல இருந்து குழந்தை தான் பிறக்கும், உலக்கையா பிறக்கும். உலக்கன்றது அணுகுண்டு. அணுகுண்டு வந்து இந்த வெளிநாட்டை ஃபுல்லாவே அழிச்சிருது. இப்ப கூட நம்ம பாக்குறோம், ஈரான் ஈராக்கு சண்டையெல்லாம் நடந்துட்டு இருக்குது, எல்லாமே அணுகுண்டு தான் போடுறாங்க. இப்ப எல்லாமே ஆரம்பிச்சிச்சு பிரச்சனை. இன்னும் ஒரு 10 வருஷம் இது நடக்கும். பிறகு இந்த படைகள் விமானங்கள் போன்றவைகள் கூட பயன்படாதுன்ட்டாரு. அதுதான் விஞ்ஞானத்தின் புத்தி, உங்களோட அமைதியின் புத்தி அவை அழிவிற்கு நிமித்தமாக இருக்கிறதுன்றாரு. நீங்கள் அழிவற்ற பதவியை பெறுவதற்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள். அவங்க விஞ்ஞானத்தின் புத்தி மூலமா அழிவுக்கு நிமித்தமா இருக்கிறாங்க. நம்ம சைலன்ஸ் புத்தி மூலமா சைலண்டா இருக்கிறோம் இல்லையா, அமைதி புத்தி மூலமா அழிவற்ற பதவியை பெறுவதற்கு கருவியா இருக்கிறோன்றாரு. இதை கூட புரிந்து கொள்ள புத்தி வேண்டும் சொல்லி சொல்றாரு. பாபா எவ்வளவு எளிதான வழியை தெரிவிக்கிறாருன்னா, குழந்தைகளாகிய நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. எவ்வளவுதான் அகலியாக்களாகவும் கூப்சாக்களாகவும் இருந்தாலும் சரி, தந்தை வந்து ஆஸ்தி என்ற 2 வார்த்தைகளை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் போதும் சொல்லி சொல்றாரு. பிறகு எவ்வளவு வேண்டுமானால் நினைக்கட்டும், பாபாவை பத்தி சொல்லுங்க, ஆஸ்தியை பத்தி சொல்லுங்க. யாரா இருந்தாலும் சரி, அவங்க அகல்யா கூச்சா, நேற்று சொன்னார்ல கூனி அகலிகை, அது மாதிரி யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தந்தை ஆஸ்தி என்ற 2 வார்த்தைகளை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் போதும் சொல்லி சொல்றாரு. பிறகு எவ்வளவு வேண்டுமானாலும் நினைக்கட்டும், பாபா நினைக்கட்டும், சொர்க்கத்தை நினைக்கட்டும், அவ்வளவுதான். இதை மட்டும் சொல்லிடுங்க போதுண்டார். மற்ற சங்கத்தை விட்டுவிட்டு ஒரு தந்தை நினைக்க வேண்டும். நான் பரந்தாமத்தில் இருந்தபோது பக்தி மார்க்கத்தில் பாபா தாங்கள் வந்துவிட்டால் தங்களிடம் நாங்கள் அனைவரும் சரணடைந்து விடுவோம் என அழைத்தீர்கள் என பாபா சொல்றார். பாபா பரந்தாமத்துல இருந்தாராம், வீட்டுல கம்முன்னு இருந்தாராம். அப்ப நம்ம தான் கூட்டமா பக்தி மார்க்கத்துல 63 ஜென்மமா பக்தி பண்ணோம்ல. பாபா நீ வந்துட்டீன்னா உன்கிட்ட நான் சரணடைஞ்சிருவேன், எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கூட ஓடி வந்துருவேன்னு நம்ம தான் கூட்டமா. அதனாலதான் பாபா வந்தாராம். அவர் வந்து கூப்பிடுறாரு, நம்ம போக மாட்டோம். இது வெட்டியானுக்கு பழைய பொருளை கொடுப்பது போன்று ஆகும் சொல்றாரு. இது வெட்டியானுக்கு பழைய பொருளை கொடுக்கற மாதிரி ஆகுன்றாரு. நீங்கள் பாபாவிற்கு என்ன கொடுப்பீர்கள்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப பழைய உலகத்துல பழைய பொருள் தானே இந்த உடம்பு, பழைய எத்து போன உடம்பு, மனசு, பொருள் எல்லாம் ஃபுல்லா குப்பை, மனசு ஃபுல்லா குப்பை, வச்சிருக்கிற பொருள் வந்து ஒன்றும் கிடையாது. அவர் தங்கமா கொடுத்தாரு, இங்க நம்ம கிட்ட ஒன்றும் கிடையாது, இந்த காகித நோட்டை தான் வச்சுக்கிறோம். அதை போய் பெருசா நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த உலகத்துல. அதெல்லாம் ஒரு குண்டு போட்டா அவ்வளவுதான், கறி ஆயிடும். ஆனா வந்து எதுவும் புரியாம இருக்கிறாங்க. இப்ப பாபாவுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேக்குறாரு. இவருக்கு பிரம்மா கொடுப்பதில்லை அல்லவா? பிரம்மாவுக்கு நீங்க கொடுக்கல, நம்ம சிவனுக்கு தானே கொடுக்குறோம். இவரே அனைத்தையும் கொடுத்து விட்டார். இந்த பிரம்மாவே சிவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இவர் இங்கே உட்கார்ந்து மாளிகையை கட்ட முடியாது, இது அனைத்தும் சிவபாபாவிற்கு ஆகும் சொல்றாரு. அவருடைய வழிப்படி செய்து கொண்டிருக்கிறார். இப்ப சிவபாபாவுடைய வழிப்படிதான் பிரம்ம பாபா இந்த கட்டணம் கட்டிட்டு இருக்கிறார். அவர் சேவிக்கக்கூடியவர், டைரக்ஷன் கொடுத்து கொண்டு இருக்கிறார்னு சொல்றாரு. சிவபாபா தான் சேவிக்கக்கூடியவர், டைரக்ஷன் சொல்றாரு, இதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்கன்னு புத்தியில உதிக்குது. அதே மாதிரியே நடக்குது டிராமா படி. குழந்தைகள் பாபா எங்களுக்கு நீங்கள் ஒருவரே, தங்களுக்கும் நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. எனக்கு குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே என்று பாபா சொல்றாரு. நம்ம சொல்றோமா, பாபா எங்களுக்கு யாரும் இல்லை, நீங்க ஒருத்தர் தான்ட்டு. ஆனா உங்களுக்கு நிறைய குழந்தைகள் பிகே, நம்ம அப்படித்தானே சொல்லுவோம். அவர் பிகேஸும் சரி, முழு உலகமும் அவர் தான் நினைக்கிறாங்க. உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க பாபா, எனக்கு வந்து நீங்க தான் இருக்கிறீங்கன்ட்டு நம்ம சொல்றோமா. அவர் சொல்றாராம், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு நீங்கள் மட்டுமேன்ட்டு பாபா சொல்றாராம். உங்களுக்கோ பலர் இருக்கிறார்கள்ன்ட்டு நமக்கு சொல்றாரு அவரு. எவ்வளவு தேக சம்பந்தமானவர்களின் நினைவு இருக்கிறது. பாபா போட்டு வாங்குறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, எனக்கு நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு நிறைய தேகதாரிகள் இருக்கிறாங்க, அவங்களே தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, என்னை நினைக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு. இனிமேல இனிமையான குழந்தைகளே, எவ்வளவு முடியுமோ தந்தையை நினைங்கள், மற்ற அனைவரையும் மறந்து கொண்டே செல்லுங்கள்ட்டு இப்ப பாபா சொல்றாரு. சொர்க்கத்தில் ராஜ்ய பதவி என்ற வெண்ணெய் உங்களுக்கு தான் கிடைக்குது. சிறிது சிந்தியுங்கள், இந்த விளையாட்டு எப்படி படைக்கப்பட்டு இருக்கிறதுன்னு யோசிங்க, ஞான சிந்தனை பண்ணுங்கன்னு சொல்றாரு. நீங்கள் பாபாவை மட்டும் நினைக்கிறீங்க, மேலும் சுயதர்சன சக்கரதாரி ஆவதால் சக்கரவர்த்தி ராஜாவா ஆகிறீங்கன்றாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் நடைமுறையில் அனுபவம் அடைந்துள்ளீர்கள். பக்தி பரம்பரையாக நடந்து கொண்டு வந்தது என மனுஷங்க நினைக்கிறாங்க. பக்தி என்னமோ பரம்பரையா வந்ததுன்னு நினைச்சுக்கிறாங்க. விகாரங்கள் பரம்பரையாக வந்திருக்கிறதுன்ட்டு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது இல்லையா. லட்சுமி நாராயணன் விகாரம் இல்லாம பக்தி பண்ணாம தானே இருந்தாங்க. ஆனா அது வந்து நடுவுல வந்து முடிஞ்சு போச்சு அந்த உலகம். திடீர்னு துவாபரேகம் திடீர்னு வரல. பழைய அந்த சத்தியகம் திரேதாயகம் அந்த
தேவதைகள் வந்து வாம மார்க்கத்துல போனதுனால நிலநடுக்கம் வந்ததுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த உலகம். டிகிரி கொஞ்சம் டிகிரி சாஞ்சு போச்சு. அதனால இப்போ உலகம் இப்படி ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி நடந்தது எதுவுமே அவங்களுக்கு தெரியல. பரம்பரை பரம்பரையா அந்த விகாரம் பக்திலாம் இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. நாம் லட்சுமி நாராயணன் ராதே கிருஷ்ணரின் குழந்தைகளாக இருந்தோம் அல்லவான்னு சொல்லி பாபா சொல்றாரு. அட ஆம், ஏன் குழந்தைகளாக இருந்திருக்க மாட்டோம் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் அவர்களுக்கு சம்பூர்ண நிர்விகாரி என்று பெயர். நம்ம தான் இருந்திருப்போம். ஆனா அவங்க எப்படி இருந்தாங்கன்னா சம்பூர்ண நிர்விகாரியா இருந்தாங்க. 5 விகாரமும் இல்லாம இருந்தாங்க. இங்கே சம்பூர்ண விகாரியாக எல்லாரும் இருக்கிறாங்க. ஒருவருக்கு ஒருவர் திட்டிக் கொண்டே இருக்கிறாங்க. யாரை பார்த்தாலும் ஒருத்தவங்க மத்தவங்க யாரையாவது யாருக்காவது பிடிக்க மாட்டுது. கூட இருக்கிறவங்களே பிடிக்க மாட்டேது, திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றாரு. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை ஸ்ரீ ஸ்ரீயின் ஸ்ரீமத்தை இப்ப கிடைக்கிறது. உங்களை சிரேஷ்டமாக இப்ப மாத்துறாரு. பாபா சொல்வதை ஏற்கவில்லை என்றால் பிறகு மாறவே முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப ஸ்ரீயின் ஸ்ரீமத் வழி கிடைக்குதுன்னா அவர் நம்மளை எதுக்காக அதை ஃபாலோ பண்ண சொல்றாருன்னா சிரேஷ்டமா மாறதுக்கு சொல்றாரு. அவர் சொல்றதே நம்ம கேட்கலன்னா அப்புறம் எப்படி மாறுவோம்? மாற முடியாதுன்றாரு. இப்போது ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளாமல் போங்கள்னு சொல்லிட்டாரு. ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளாமல் போங்கள். நல்ல குழந்தைகள் உடனே ஏற்றுக்கொள்வார்கள்னு சொல்றாரு. எப்படியெல்லாம் யுக்தி யுக்தியா சொல்றாரு பாருங்க. முழுமையாக உதவி செய்யவில்லை என்றால் தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள்னு சொல்றாரு. நான் கல்பமாக வருகிறேன் என பாபா சொல்றாரு. பாபா 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை நான் வரேன், வந்து இந்த வழியை சொல்றேன், எவ்வளவு முயற்சி செய்விக்கிறேன், எவ்வளவு மகிழ்ச்சியில் கொண்டு வருகிறேன். பாபா நம்மளை முயற்சி செய்ய வைக்கிறாரு. எப்படி இப்படிலாம் நம்ம எப்படி வந்தோம், நம்ம எப்படி பிகே ஆனோம், நமக்கு என்ன என்ன நடந்தது, எப்படி வந்தோம் யோசிச்சு பாருங்க. அவர் தானே முயற்சி செய்ய வைக்கிறாரு. டிராமால அங்கங்க ஒரு அடி கொடுப்பாரு, உடனே ஓடி வந்தோம், இங்க வந்து பிகே ஆயிட்டோம். அப்ப அவர் தானே முயற்சி செய்ய வைக்கிறாரு. எவ்வளவு மகிழ்ச்சியில நம்மளை கொண்டு வர்றாரு. தந்தையிடமிருந்து முழு சொத்தை அடைவதில் தான் மாயை தவறு செய்விக்கிறது. ஆனாலும் நம்ம பிகே ஆனதும் என்னதான் ஆகுதுன்னு தெரியாது. மாயாவுக்கு பிடிக்க மாட்டுது. அது வந்து முழு சொத்தை அடைய விட மாட்டுது. முழுசா அவரை நினைக்க விட மாட்டுது. முழுசா நினைச்சோன்னா எந்நேரம் நம்ம லட்சுமி நாராயணன் ஆயிருப்போம்ல. அதுலதான் நம்மளை தவறு செய்விக்க வைக்கிறதுன்றாரு. ஆனால் நீங்கள் அந்த வலையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. மாயா செய்ய வைக்கும் தான், ஆனா நீங்க போய் வலையில மாட்டிக்கொள்ளக்கூடாது. முதல்ல மாதிரி வாயை திறந்துட்டு உக்காந்துருக்கும் மாயா. நீங்க எதுக்கு முதல்ல வாய்க்குள்ள போறீங்கன்றாரு. மாயிடம் தான் சண்டை நடைபெறுகிறது. இப்ப மிகப்பெரிய பெரிய புயல்லாம் வரும்ன்றாரு. புயல்லாம் அடிக்கும், மாயா புயல். அதிலும் வாரிசுகள் மீது மாயை நிறைய போரிடுன்றாரு. யாரு வாரிசாக கூடியவங்களோ, லட்சுமி நாராயணன் மாதிரி 108 பேரும் வாரிசுகள். லட்சுமி நாராயணன் உயர்ந்த பதவி அடையறவங்கள சும்மாவே விடாது மாயா. அவங்கள்ட்டதான் நிறைய புயல் அடிக்கும்ன்றாரு. மாயை நிறைய போரிடும், அதுவும் பலசாலிக்கு பலசாலியாகி போரிடுன்றாரு. வைத்தியர்கள் மருந்து கொடுக்கும்போது நோய் அனைத்தும் வெளியே வருகிறது. இங்கேயும் என்னுடையவராகிவிட்டால் பிறகு அனைவரும் நினைவும் உங்களுக்கு வரும்ன்றாரு. பாருங்க, நம்ம ஏன் பிகே வர்றதுக்கு முன்னாடி கூட அப்படி இருக்க மாட்டோம். பிகே ஆன பிறகுதான் நமக்கு எல்லா நோயும் வருதுன்னா மருந்து கொடுக்குறாங்கள வைத்தியர்கள். அப்ப வைத்தியம் பார்க்கும்போது நோய் வந்து அதிகமாகும் திரும்ப திரும்ப. அந்த அப்புறம் மருந்து திரும்ப அதிகமா போடதான் அந்த நோய் வந்து ஃபுல்லா குணமாகும். அந்த மாதிரி இங்க முரளி படிக்க படிக்க உள்ள இருக்கிற அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தின் 63 ஜென்ம நோய் வரும்ன்றாரு. அப்பதான் இங்க பாபாவுடையவரா ஆன பிறகுதான் எல்லாருடைய நினைவும் உங்களுக்கு வரும்ன்றாரு. புயல் கூட வரும்ன்றாரு. முதல் புத்தியின் லைன் தெளிவாக இருக்கணும். நாம் முதலில் தூய்மையாக இருந்தோம், பிறகு அரைக்கல்பமாக அசுத்தமாகிட்டோம், இப்போது மீண்டும் திரும்பி போக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. என்னை நினைத்தால் இந்த யோக அக்னியில் பாவங்கள் அழிந்து போகும்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ அவரை நினைச்சாலே போதும். இந்த பாவம் நம்ம விக்கிரமம் பண்ணோம் இல்லையா, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தின் வசப்பட்டு நம்ம வந்து 63 ஜென்மமா துக்கம் கொடுத்தோம். எல்லாரையும் பிரச்சனை பண்ணோம், கோபப்பட்டு பேசணும், பற்று வச்சுக்கின்னு தொல்லை பண்ணோம், பேராசைப்பட்டு அதை வாங்கணும் இதை வாங்கணும். இப்ப கூட மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமே பட மாட்டாங்க. அவங்கள மாதிரி கார் வாங்கணும், இவங்கள மாதிரி பங்களா வாங்கணும். தேவையாது, நமக்கு என்ன இருக்குதோ அதை வச்சுட்டு போக வேண்டியதான். இந்த மாதிரி பேராசை, ஆசை, பற்று, அகங்காரம், நான் பேசுறது, நான் பேசி பேசியே எல்லாரையும் சாவடிக்கிறது. இது மாதிரிலாம் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா. 63 ஜென்மம் நம்ம பண்ணியிருப்போம். அதனாலதான் இந்த பாவங்கள் நம்ம தலை மேல இருக்குது. இப்ப அவரை நினைக்கணும்ன்றாரு. அவரை நினைச்சா அவர் மாதிரி சிவனேன்னு ஆயிடலாம். அப்ப அந்த யோகா அக்னியில பாவம்லாம் அழிஞ்சு போயிடும்ன்றாரு. எவ்வளவு நினைக்கிறீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவியை பெறலான்றாரு. பாபாவை நினைச்சா போதும் அவர் மாதிரியே ஆயிடலாம்.
லட்சுமி நாராயணன் 108 பேர் எப்படி இருக்கிறாங்க பார்க்கவே, அப்படியே சிவனை நேரில் பார்க்கணுன்னா அவங்கள பார்த்தா போதும், அந்த மாதிரி ஆயிடலான்றாரு. ஏன்னா அவரை நினச்சி பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் இல்லையா, அது மாதிரி அவரை நினச்சி அவரை மாதிரி நீங்கள் தெரிவிங்கன்றாரு. நினைக்க நினைக்க நீங்கள் வீட்டிற்கு சென்றுடுவீங்கன்றாரு. இதில் முற்றிலும் உள்நோக்கு பார்வை வேண்டும். இப்ப நீங்க உங்களை உள்நோக்கு முகமா பார்த்து, நான் ஆத்துமா நட்சிபுரத்துல இருக்கிறேன், பாபாவுடைய குழந்தை அப்படி பார்த்து பார்த்து நீங்க நினைச்சு வீட்டுக்கு போயிருவீங்க. ஞானமும் ஆத்மாவில் தான் தாரணை ஆகிறதல்ல. இப்ப நம்ம இந்த கேட்குற ஞானம் எங்க போகுது? உடம்புலயா ஸ்டோர் ஆகுது? ஆத்மா தான் கேக்குது இந்த காது மூலமா. ஆத்மால மனசு புத்தியில தான் போய் ஸ்டோர் ஆகுது. அதனால எல்லாமே ஆத்மால தான் போயிட்டு புத்தியில தான் தாரணை ஆகுதுன்றாரு. ஆத்மால தான் மனசு புத்தி சம்ஸ்காரம் இருக்குது, பிரெயின்ல எல்லாம் ஸ்டோர் ஆகல. பிரெயின்லாம் உடம்போட பார்ட்ஸ், அதனால அதுலலாம் ஸ்டோர் ஆகாது. ஆத்மா தான் படிக்கிறது. ஆத்மாவின் ஞானம் கூட பரமாத்மா பாபா தான் இப்ப கொடுக்கறாரு. உலகத்திற்கே அதிபதி ஆவதற்காக இவ்வளவு உயர்ந்த ஞானத்தை நீங்க இப்ப எடுக்கிறீங்க. அந்த ஸ்கூல்ல எல்லாம் போய் படிக்கிறாங்க, ஏன்னா ஒரு டாக்டர் ஆக முடியும், ஒரு நாட்டுக்கு ஒரு பிஎம் ஆகுறீங்க, சிஎம் ஆகுறீங்க. ஆனா உலகத்துக்கே அதிபதி ஆகணும்னா இந்த உயர்ந்த ஞானத்தை நீங்க எடுக்கிறீங்க. நீங்கள் என்னை பதித்த பாவன ஞானக்கடல், அமைதியின் கடல் என சொல்றீங்க. என்னிடம் என்ன இருக்கிறதோ அதை தான் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அவர்கிட்ட என்ன இருக்குது? அவர்கிட்ட தூய்மை சக்தி இருக்கு, ஞானம் இருக்குது, அமைதி இருக்குது, அன்பு இருக்குது. எது எல்லாமே கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? அடிச்சுக்குவீங்க இல்லையா? இது என்ன, இந்த சென்ட் என்னது, அந்த சென்ட் ஒன்னுது, இது எப்படி நீ தொடலாம், இந்த கோட்டை தாண்டி வராது அப்படின்னு பேசுவோமா இல்லையா? அதனாலதான் பாபா எல்லாத்தையும் கண்ணுக்கு தெரியாததான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஞானம் கூட, இந்த படிப்பு கூட உன்னால எவ்வளவு படிக்க முடியுமோ படிச்சுக்கோ, படிச்சுன்னா நீ அங்க மாளிகையில வாழ போற அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லைன்னா இதுக்கு கூட அடிச்சுக்குவாங்க. அதனால சொல்றாரு, என்னிடம் என்ன இருக்குதோ அதெல்லாம் நான் உங்களுக்கு தரேன்றாரு. மற்றபடி திவ்ய திருஷ்டியின் சாவியை மட்டும் கொடுப்பதில்லை. ஆனா காட்சி காட்டுற சாவி, காட்சி காட்டுறாருல, அது எல்லாமே அவர் தான் காட்டுவாரு. இப்ப நம்மள்ட்ட அந்த சாவியை விட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம உடனே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? காட்சி காட்டிக்கிட்டு கிருஷ்ணர் மாதிரி முருகர் மாதிரிலாம் காட்சி காட்டி ஏமாத்திடுவோம் எல்லாரையும். அதனால நம்ம கிட்ட அந்த சாவியை கொடுக்காம அவரே வச்சிட்டு இருக்கிறாரு. அதற்கு பதிலாக உங்களை உலகத்திற்கு அதிபதியாக இப்ப மாத்துறேன் சொல்றாரு. சாட்சாத்காரத்தில் எதுவுமே கிடையவில்லை. இப்ப காட்சி பாக்குறதுனால நீங்க என்ன பறந்தாம போக போறீங்களா, இல்ல சொர்க்கத்துக்கு போக போறீங்களா? எதுவும் கிடையாது. முக்கியமானது படிப்பாகும். படித்து விட்டால் பிறகு என்ன இருக்கிறது? படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் என்ன இருக்குது? பக்தியின் மாலை தனியாகுன்றாரு, ஞானத்தின் மாலை தனியாகும். ராவணனின் ராஜ்யம் தனி, உங்களுடைய ராஜ்யம் தனி. அதற்கு பகல், இதற்கு இரவு என்று சொல்லப்படுகிறது. நம்மளுடைய ராஜ்யம் பகல்னு சொல்லப்படுது. ஆத்மா பல்பு எரியும் போது, பிரகாசமா எரியும் போது, சக்திசாலியா சுயராஜ்ய அதிகாரியா ஆத்மா ஆயிட்ட பிறகு, ராஜா ஆயிட்ட பிறகு அது பகல் சொல்றாரு. நம்மளோட ராஜ்யம் தனி, இது ராவனுடைய மாயாவுடைய ராஜ்யம் தனி, இது இரவுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நினைவு பலத்தினால் தங்களுடைய கர்மேந்திரியங்களை எந்த சஞ்சலம் அடையாத அளவிற்கு வசப்படுத்த வேண்டும்ன்றாரு. பாபா நினைச்சு இந்த 5 பிரஜைகளையும் அடக்குங்கன்றாரு. சஞ்சலம் அடையுது இல்ல, அது அங்கங்க வசப்படுது, அதை வசப்படுத்துங்க இப்பன்றாரு. ஆத்மா சுயராஜ்ய அதிகாரியா மாறி 5 கர்மேந்திரங்களை, கண்ணு காது மூக்கு, அதை நீங்க வசப்படுத்துங்கன்றாரு. நேரம் மிக குறைவாக இருக்கிறது, ஆகவே நன்கு முயற்சி செய்து மாயாஜித் ஆக வேண்டும் சொல்றாரு. இப்ப நல்லா முயற்சி செய்யணும். லாஸ்டா வரவங்க கூட என்னால முடியாதுன்னு கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? நீங்க நல்லா முயற்சி பண்ணா கூட ஃபர்ஸ்ட்ல வர முடியும்ன்றாரு. 8 ரத்தினங்கள்லயே வர முடியும். அதனால நல்லா முயற்சி செய்து மாயை வென்றவரா ஆகணும். ஒண்ணுமே இல்லை, நம்ம 5 விகாரத்தை வெல்லணும், அவ்வளவுதான். இந்த கர்மேந்திரங்களை அடக்கிட்டு காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தை வென்றணும். ஆனா அதை வெல்றதுக்கு கஷ்டம். பாபா நினைவுல இருந்தாதான் வெல்ல முடியும். ஏன்னா மாயா வெளி உலகம் மாயா, அப்படியே ஃபுல்லா மாயா, அப்படியே கவர்ச்சிக்கும் நம்மள அப்படியே அது பக்கம் ஏத்துட்டு போவோம். நம்ம பாபா நினைவுல இருந்து அப்படியே கண்ட்ரோலா இருக்கணும். கண்ட்ரோலா இருந்தாதான் பிழைக்க முடியும், இல்லைன்னா கஷ்டம். இல்லைன்னா மாயாட்ட போயிடுறாங்க. அதனாலதான் நல்ல நல்ல குழந்தைகள் கூட போயிடுறாங்கன்னு சொல்றாரு. 2வது பாயிண்ட், பாபா கொடுக்கின்ற ஞானத்தை உள்நோக்கு பார்வை உடையவராகி தாரணை செய்ய வேண்டும். இப்ப பாபா என்னெல்லாம் சொல்றாரோ அதை உள்நோக்கு பார்வை உடையவராகி தாரணை செய்யணும். எங்க இந்த முரளியை காலையில படிக்கிறோம், அதோட மறந்து போயிடுறோம்.
அதோட சாயங்காலம் எடுத்து வச்சாதான் முரளியே தெரியுது. அதுக்கப்புறம் மறந்துடுறோம். அது என்னதான் ஒரு மேஜிக்கோ என்னவோ தெரியல. அவரு தாரணை பண்ணுங்கன்றாரு. ஒரு சில பாயிண்ட் ஸ்டோர் ஆகுது, எல்லா பாயிண்ட்டும் ஸ்டோர் ஆக மாட்டேது. அந்த அளவுக்கு மேஜிக்கா இருக்குது. அதனால பாபா சொல்றாரு, இப்ப ஞானத்தை உள்நோக்கு பார்வையர் ஆத்ம உணர்வுடையராகி தாரணை செய்யணும். நீங்க தேக உணர்வுல கேட்டீங்கன்னா எல்லா பாயிண்ட்டும் மறந்து போயிடும். நீங்க ஆத்ம உணர்வுல கேட்டீங்கன்னா எல்லா பாயிண்ட்டும் ஞாபகம் இருக்கும்ன்றார். ஒருபோதும் உங்களுக்குள் உப்பு தண்ணீராக இருக்கக்கூடாது. பிகேஸ்குள்ளார நமக்குள்ளார சண்டை போட்டுக்கூடாது. பாபாவிற்கு தன்னுடைய நலத்தை பற்றி நிச்சயம் எழுதணும். அப்புறம் பாபா கவலைப்படுவார், என்னாச்சோ குழந்தைக்கு ஒரு லெட்டர் கூட வரலையே, வெளிநாட்டுக்கு போயிருக்கிற குழந்தை லெட்டர் போடலைன்னா அவங்க அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஐயோ குழந்தைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே, சாப்பிட்டானா தூங்குனானா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சானா தெரியலையேன்ட்டு கவலைப்படுவாங்க. அந்த மாதிரி பாபாவும் கவலைப்படுறாரு. பரந்தாமத்துல இருக்கிறாரு, சுற்றுமுலாத்துல இருக்கிறாரு. குழந்தைகிட்ட இருந்து ஒரு லெட்டர் கூட வரல, என்னாச்சோ தெரியலையேன்ட்டு சொல்றாரு. அதான் நலமா இருக்கிறீங்களா, எனக்கு ஒரு லெட்டர் எழுதுங்கன்றாரு. வரதானம், கல்யாணக்காரி நன்மை பயக்கும் உணர்வினால் சேவை செய்யக்கூடிய அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களின் அதிகாரி ஆகுக. இப்ப எல்லாருக்குமே நன்மை பயக்கும் உணர்வினால் சேவை செய்யணும். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் இல்லையா? நம்ம மட்டும் பிக்க ஆயிக்கணும், நம்ம மட்டும் பாபா முரளியை கேட்டுக்கணும், நம்ம மட்டும் ஜாலியா இருக்கணும், பரவாயில்லையா? எல்லாருக்கும் நன்மை பயக்கணும் இல்லையா? யாம் பெற்ற இன்பம் பிறகை வயகும். எல்லாருக்கும் நன்மை பயக்கும் உணர்வினால் சேவை செய்யக்கூடிய அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களின் அதிகாரி ஆகுக. நீங்க போய் இப்ப மத்தவங்க ஞானத்தை சொன்னாதான் அவங்க உள்ளத்துல இருந்து பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ ரோட்ல ஒருத்தவங்க போறாங்க தண்ணி தாகத்தோட, கொண்டு போய் தண்ணியை குடுக்குறீங்க, உளமாற வாழ்த்துவாங்க, அம்மா நீ ரொம்ப காலத்துக்கு நல்லா இரு, தீர்க்காயுசோட இருமா அப்படின்ட்டு வாழ்த்துவாங்க இல்லையா? உளமாற ஒரு தண்ணி கொடுத்ததுக்கே அப்படி வாழ்த்துறாங்கன்னா இது ஞானத்தினுடைய பாபாவுடைய ஞானம். அதாவது உயிர் தானம் கொடுக்குற மாதிரி. செத்து போறவங்க ஒரு தற்கொலை பண்ணிக்கணும்னு போறவங்கள கூட நம்ம வந்து வாழ வைக்க முடியும் இந்த ஞானத்தை சொன்னோம்னா. அப்ப அவங்க உள்ளத்துல இருந்து எவ்வளவு ஒரு பிளஸ்ஸிங்ஸ் வரும். அந்த ஆசீர்வாதங்களுக்கு அதிகாரி ஆகுகன்ட்டு வரதானம் கொடுக்குறாரு. கல்யாணக்காரி விருத்தி மூலமாக நன்மை செய்யக்கூடிய உள்ளுணர்வு மூலமாக சேவை செய்வது, இது அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களை அடைய வைக்கும் சாதனமாகுன்றாரு. நம்ம உள்ளுணர்வு எப்படி இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த உள்ளுணர்வோட நம்ம சேவை செய்யறது வந்து எல்லா ஆத்மாக்கள்கிட்ட இருந்தும் ஆசீர்வாதங்கள் அடைய வைக்கும் சாதனமாகும். விஸ்வ கல்யாணக்காரி என்ற லட்சியம் இருக்கும்போது அமங்கல காரியம் இருக்க முடியாதுன்றாரு. உலகத்துக்கே யார் நல்லது செய்யக்கூடியவங்களோ அவங்களோட லட்சியம் உலகத்துக்கே நன்மை செய்யணும் அப்படின்னா அவங்க மூலமா எந்த ஒரு அமங்கல காரியம் நடக்காதுன்றாரு. எப்படி காரியமோ அப்படி தனது தாரணையும் இருக்குன்றாரு. இந்த காரியம் சதா நினைவில் இருந்தால் சதா இரக்க உள்ளம் சதா மகாதானியாக இருப்பாங்க. யார் வந்து தன்னை வந்து கல்யாணக்காரின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்க வந்து இரக்க உள்ளம் கருணை உள்ளம் உடையவங்களா இருப்பாங்க, மகாதானியா இருப்பாங்க. ஒவ்வொரு அடியிலும் கல்யாணக்காரி உள்ளுணர்வுடன் இருப்பாங்க. நான் என்பதே அவங்களுக்கு வராது. அவங்களுக்கு பொறுப்புணர்வு நினைவுல இருக்கும். நான் ஒரு கருவி, பாபா என் தலை மேல பொறுப்பு வச்சிருக்கிறாரு, நான் ஒரு கருவி, ஆனா அவர் என்ன செய்ய வைப்பாரு அப்படின்ட்டு செய்வாங்க. நான் என்பதே அவங்களுக்கு வராது. அப்படிப்பட்ட சேவாதாரிக்கு கைமாறாக அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதத்தின் அதிகாரமும் கிடைச்சிரும். யார் அந்த மாதிரி ஒரு சேவாதாரியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பதில் உதவியா என்ன கிடைக்கும்னா எல்லார்ட்டும் ஆசீர்வாதம், அதிகாரம், அத்தாரிட்டியும், அதாவது ஆசீர்வாதத்தின் அதிகாரம் அத்தாரிட்டி கிடைச்சிரும். ஸ்லோகன், சாதனங்களின் கவர்ச்சி சாதனையை துண்டித்து விடுகின்றது சொல்றாரு. அது உண்மைதான். இப்ப அந்த போனு இதுலலாம் நம்ம கவர்ச்சி ஆயிட்டு போறோம்னா நம்ம பாபா நினைக்கிறத விட்டுறோம். சாதனைன்றது யோகா பண்றது வந்து நம்ம எதனால விடுறோம்னா இந்த சாதனங்களுடைய கவர்ச்சியில போறதுனால. டிவி, ஃபேனு, போனு இதெல்லாம் சாதனங்கள். அதுல கவர்ச்சியில அதுல போய் மாட்டிக்கிறோமா, அப்ப வந்து பாபாவை நினைக்கிறத விட்டுறோம். அதனால சாதனையை துண்டித்து விடுகின்றதுன்றாரு. அவ்யக்த சமிஞை, ஆன்மீக நிலையில் இருக்கும் பயிற்சி செய்க உள்முகமாகுகன்றாரு. அந்தர்முகிய ஆத்மாக்கள் 3 விதமான பாஷையின் அனுபவியாக இருக்கிறாங்க. உள்நோக்கு முகமா இருக்கிறவங்க, ஆத்ம உணர்வுல எப்பயுமே இருக்கிறவங்க, அவங்களுக்கு 3 விதமான பாஷை பேசுவாங்க. ஒண்ணு கண்களின் பாஷை பேசுவாங்க, 2வது பாவனையின் பாஷை, 3வது எண்ணங்களின் சங்கல்பத்தின் பாஷை. அவங்க எப்பயுமே எப்படி அவங்க சேவை பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து எண்ணங்களின் மூலமா சேவை பண்ணுவாங்க, பாவனையின் மூலமா சேவை, சுப பாவனை வைப்பாங்க, கண்களின் மூலமா சேவை. இந்த 3 விதமான பாஷைகள் ஆன்மீக யோகி வாழ்க்கையின் பாஷைகள் ஆகுன்றாரு.
எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அந்தர்முகி இனிமையான சைலன்ஸ் ஸ்திதியில் நிலைத்திருக்கிறீங்களோ அவ்வளவு இந்த 3 பாஷைகளின் மூலம் அனைத்து ஆத்மாக்களையும் அனுபவம் செய்விக்க முடியும்ன்றார். இப்ப பாபா என்ன சொல்றாரு, இந்த 3 பாஷை மூலமா ஆத்மாக்கள்கிட்ட பேசுங்கன்றார். ஒண்ணு கண்களின் மூலம் பேசுங்க, பாவனையின் மூலம் பேசுங்க, எண்ணங்களின் மூலம் பேசுங்க. நீங்க எந்த அளவுக்கு இந்த மாதிரி சேவை செய்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஸ்திதியில நீங்க நிலைச்சிருக்கும் போது, அந்தர்முகி ஸ்திதியில நிலைச்சிருக்கும் போது உங்க எல்லா ஆத்மாக்களும் இந்த 3 பாஷைய அனுபவம் செய்வாங்கன்றாரு. இப்போது இந்த ஆன்மீக பாஷையின் பயிற்சி செய்பவர் ஆகுங்கள்னு சொல்றாரு. இவ்வளவு நாள் நம்ம வார்த்தையால தான் பேசி பேசி எல்லாரையும் மாத்தலாம்னு பார்த்தோம், யாரும் மாறுற மாதிரி இல்ல. அதனால பாபா வேற 3 பாஷையை சொல்றாரு. என்ன பாஷைனா, கண்களின் பாஷை கொடுக்கறாரு, 2வது பாவனையின் பாஷை கொடுக்கறாரு, சுப பாவனை வைங்க, எல்லாருக்கும் நல்லதே நினைங்க. அப்புறம் 3வது சங்கல்பத்தின் பாஷை. இந்த 3 பாஷைய யூஸ் பண்ணி பயிற்சி செய்பவரா ஆகுங்கள்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராம், நன்றி பரிவாரம்.